சரி, இப்போ நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த ஓய்வு நாளில் வருகிற இந்த வாரத்திற்கு தேவன் கொடுக்கிற விசேஷமான ஒரு ஆலோசனை என்ன, விசேஷமான ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி நாம் பார்த்து நாம் செபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் நடக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஏன்னா வருகிற வாரம் விசேஷமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். அதுதான் நான் சொன்னது போல என்ன விசேஷமும் என்ன காரியமும் இல்லை. அதாவது லாக்டவுன்ஸ் ஓப்பனாக இருக்குல்ல, அதுதான் நமக்கு பெரிய ஒரு விசேஷம். ஏன்னா நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டும், விவேகத்தோடு நாம் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடும். அதனால நாம் ஞானத்தோடு செயல்படணும்னா ஆவியானவருடைய துணை இருக்கணும். சரி, இன்னைக்கு இந்த நாளில் வருகிற நாள் இந்த வாரத்திற்கு கற்றுக் கொடுக்கிற விசேஷமான ஒரு வசனம் என்ன? ரோமர் எழுதின பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின பகுதி 4ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அருமையான ஒரு வசனம். இதை நம்ம 1ஆம் தேதியே நம்ம தியானித்தோம். ஆனா சுருக்கமாய் தியானித்தோம். இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாய் தியானித்து, ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் விளக்கமாய் தியானித்து நாம் ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். வருஷ துவக்கத்துல எல்லோருக்குமே என்ன செய்யும்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுவோம். சபைகளிலிருந்து வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அதே போல வாக்குத்தத்த அட்டைன்னு சொல்லி உங்க சபை போதகர் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்க சபையின் சார்பாக அந்த வாக்குத்தத்த அட்டை கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி என்ன செய்வோம்? நம்ம வீட்டில் 1க்கு 2 கொடுங்க இல்லையா? குடும்பத்துக்கு 1 அட்டை தான். ஆனா சண்டை போட்டு என்ன பண்ணுவோம்? 2 இல்லை 3 கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்குவோம். ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். என்னன்னா சபையில அந்த தாயார் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா அந்த வாக்குத்தத்த அட்டைக்கு 3 வேணுமாமா. ஏன்னா 3 ரூம் இருக்கு வீட்டுல, ஹாலு 2 பெட்ரூம்லையும் நாங்க மாட்டணும். வேணும், காணிக்க வேணுமா? கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கி வைக்கிற வாக்கு தத்துவத்துல பிரயோஜனம் இருக்காது. சண்டை போட்டு வாங்கி அப்படியே ஹேங் பண்ணிக்கிற வாக்குத்தத்த வசனத்துல உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் இருக்காது. வசனம் இங்க இருக்கணும். இங்க இருதயத்துக்குள்ள கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்த வசனம் இருக்குமானால் நம்பி, முழு இருதயத்தோடு நம்பி விசுவாசித்து இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இந்த வருஷம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. சபையில பொதுவான வாக்குத்தத்த அட்டை கொடுக்கும் போதுதான் விசுவாசம் தளர்ந்து போகும். பாருங்க, அந்த வசனத்தை வாங்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே வசனம் தானே. இன்னும் ஒரு சில சபையில தட்டுல சின்ன சின்ன வசனத்தையா சின்ன அட்டை வச்சிருப்பாங்க. லைனா ஒரு வசனத்தை சாக்லேட் எடுக்கிற மாதிரி, அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் மிட்டாய் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போய் இதுதான் எனக்கு வசனம்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. போனோட காமிப்பாங்க, பிரதர் இந்த வசனம் பாருங்க, எங்க சபையில எனக்கு கொடுத்தாங்க. நம்மளுடைய ஆவியை உற்று நோக்கி கவனித்து பார்க்கும்போது அந்த வசனத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அதை பைபிளுக்குள்ள வச்சிருப்பாங்க, எங்கேயாச்சும் ஒட்டி வச்சிருப்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், வீட்டுல மாற்றுறதுலையோ இல்ல பைபிளுக்கு முன்னாடி ஒட்டி வைக்கிறதுலையோ இல்ல உங்க மொபைல் போன்ல அந்த வாக்குத்தத்த வசனத்தை முன்னாடி டிஸ்பிளே பண்றதுலையோ இல்ல பேட்ச் மாதிரி இங்க குத்திக்கிறதுலையோ இல்ல வேதாகமத்துல உள்ள வச்சுட்டு கண்ணு காலையில எடுத்து அப்படியே பார்த்துட்டு கண்ணுல ஒத்திக்கிறதுலையோ பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனமும் இல்லை. அட்டர் வேஸ்ட். அப்ப எது பிரயோஜனம்? வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா அந்த வசனம் எனக்கு தான், என் வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறாரு, என் ஊழிய பாதைக்கு கொடுத்திருக்கிறாரு, என் சபை வழி நடத்துதலுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அதுதான் வாக்குத்தத்தம். அந்நாட்கள்ல எங்கேயும் அந்த வாக்குத்தத்த அட்டைகள் கிடையாது.
எங்கேயும் இந்த வாக்குத்தத்த ஸ்டிக்கர்ஸ் கிடையாது. எங்கேயும் இந்த வேதாகமமே இல்லை. அந்நாட்கள்ல வேதாகமமே இல்லை. இந்த வசனம் யாரை குறிக்கிறது? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் யாரை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா ஆபிரகாம் என்னும் விசுவாசத்தின் தந்தையை குறிக்கிற வண்ணமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல எங்க வேதாகமம் இருந்துச்சு? எங்க பேப்பர்ஸ் இருந்துச்சு? எதுவுமே இல்லை. நம்ம நாட்கள்ல தான் வேதாகமும் பேப்பர்ஸ், வசனத்தை வாசிக்கிறோம், ஹேங் பண்றதுக்கு டிஃப்ரெண்டா ஸ்டிக்கர்ஸ், பெரிய பெரிய போர்டு எழுதி வேற வச்சுக்கிறோம், அங்கங்க கேலண்டர் வேற கொடுத்துட்றாங்க. ஆனா நாட்கள்ல எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நாட்களில தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எப்போ? 75 வயதுல வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன வாக்குத்தத்தம் பண்றாரு? நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், நீ வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகுவேன். 75 வயசுல போயாச்சு. மறுபடியும் 99 வயசுல வந்து சொல்லுகிறார், சாராள் கர்ப்பவதி ஆவாள் அப்படின்னு சொல்லி. எங்க எழுதி வச்சாரா? இல்லை, இங்க வச்சார். ஆபிரகாம் விசுவாசித்தார். எப்படிப்பட்ட விசுவாசமா? வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்கு பண்ணினதை, அதாவது தேவன் என்னோடு கூட பேசினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவன் ஆபிரகாமோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் கூட பேசுறாரா? அதுதான் விஷயம். சும்மா வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, அங்கங்க ஹேங் பண்ணிக்கிறது இல்லை. அந்த வசனம் உங்க கூட பேசுதா? கொடுக்கிற வசனத்தை நீங்க நம்புறீங்களா? முதல்ல நீங்க நம்பினாதான் அந்த வசனம் உங்களோடு கூட பேசும். அந்த வசனம் உங்களோட கூட பேசினா கிரியைகள் நடக்கும். தேவன் சொன்னதுதான் நிறைவேற்றாம விடவே மாட்டார். சொன்ன செய்யாம விட மாட்டாருங்க. அவர் மனிதன் அல்ல. உன்னை சொல்லி மாத்தி பேசுவதற்கு அவர் மனிதன் அல்ல. உன்னை சொல்லி மறந்து போவதற்கு அவர் மனிதன் அல்ல. ஒரு காரியத்தை நான் கொடுப்பேன், செய்வேன், உனக்கு தருவேன்னு சொன்னார்னா செய்வார் கண்டிப்பா. அததான் ஆபிரகாம் விசுவாசித்தார். 75 வயதுல சொன்னதை 99 வயதுல மறுபடியும் உறுதிப்படுத்தி 100 வயதுல ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி தேவன் பலத்தை தருகிறார், கிருபையை தருகிறார். எப்படி? பெண்களுக்கு உரிதான எல்லா விதமான விசேஷ காரியங்கள் நின்று போன நிலைமையிலையும் சாராள் கர்ப்பவதி ஆகிறாள். எப்படி? செத்து போன எல்லா காரியங்களும் உறுப்புகளும் பலனடைகிறது. எப்படி? ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய வாக்கு தத்தம் அதை செய்தது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே அதை செய்தது. அதனாலதான் ஆபிரகாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 3 வசனங்களை வாசி கேட்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, அதாவது வசனம் எப்படி சொல்லுகிறது? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், சமயம் இல்லாம இருந்தும், அதற்கு உண்டான ஒரு அடையாளம் கூட இல்லையா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்திற்கு ஆபிரகாமுக்கு இது எப்படி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காரியம் கூட இல்லை. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நடப்பதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு வீடு நீங்க வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்க. ஆனா என்ன நடக்குது? கையில 10 பைசா இல்லைங்க. அவரை தாங்க நம்பி இருக்கிறோம். நிறைய பேர் இப்படியே தான் சொல்லுவாங்க, 10 பைசா இல்லை, அவரை தான் நாங்க நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்க தெரியுமா போகும்? பேங்குக்கு போகும், லோனுக்கு போகும். ஆனா நம்பிக்கையா இருக்கிறாங்களா? நம்பிக்கை என்பது தேவன் மீது இருக்க வேண்டும். தேவன் என்னை பலப்படுத்துவார்.
தேவன் எனக்கு சகாயம் செய்வார், ஒத்தாசையை தேவன் எனக்கு அனுப்புவார். அதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இதுதான் ஏதுவில்லாதிருந்தும் எதுவுமே இல்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாமிட்டையும் பலன் இல்லை, சாராள் கிட்டையும் பலன் இல்லை. குறிப்பாய் பெண்களுக்கு உண்டான இந்த விசேஷ தன்மை சாராள் இழந்து போன ஒரு நிலைமை காணப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையிலையும் என்ன செய்யறாரு ஆபிரகாம்? கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அப்ப நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. நம்பிக்கை தான் அப்படிய வேறு. நீங்க நம்பணும். முதலாவது ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, வாக்குத்தத்த ஆராதனையா இருக்கிறது. அந்த வாக்குத்தத்த ஆராதனையில நிறைய பேருக்கு ஒரே வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு 100 பேரா இருக்கலாம், 200 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம். ஆனா உங்க நம்பிக்கை தாங்க உலகத்தை ஜெயிக்கும். 1000 பேருக்கு இதே வாக்குத்தத்தம், எனக்கு இதே வாக்குத்தத்தமா போ அப்படின்னா நடக்காது. 1,00,000 பேருக்கும் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யணும்? இந்த வசனம் எனக்கு உரியது, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இதை செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காணுவீர்கள். ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நம்பிக்கையை குறித்து. இந்த நம்பிக்கை தான் விசுவாசமா மாறும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு கூட்டத்துக்கு கடந்து போயிருக்கிறார். அந்த கூட்டத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்க அந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க, 1 2 இல்ல, 10,000 20,000 30,000 ஜனங்க அந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். சுவிசேஷ கூட்டத்துல அந்த கூட்ட நிறைவில் என்ன செய்கிறாங்க? ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாருக்கும் எழுதி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி அந்த சகோதரன் என்ன செய்கிறார்? ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி கொடுக்கிறார். அவரோடு இணைந்து வந்திருக்கிறதான இன்னொருவரும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதி கொடுத்தோடனே அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு அந்த ஊழியம் என்ன செய்யும்? கரெக்டாக அந்த அட்ரஸுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. என்ன ரிப்ளை? ஒரு லெட்டரில் வாக்குத்தத்த தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை அனைத்து நபர்களுக்கும் அனுப்பி விடுவார்கள். யாரெல்லாம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்களோ, ஜெப குறிப்புகள் கொடுத்தாங்களோ, ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அப்படியாகவே ஒரு 20 நாளுக்குள்ளாகவே அந்த குறிப்பிட்ட ஊழியத்திலிருந்து அந்த திருப்பி அந்த கடிதம் வந்தது. அதை விசேஷமாய் அந்த சகோதரன் என்ன செய்கிறாரு? வந்துருச்சு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்து அந்த வாக்குத்தத்த வசனத்தை, அந்த முழுசா கடிதத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிறாரப்பா, ஸ்தோத்திரம். கவனிச்சுக்கோங்க நல்லா, கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்கிறார், ஸ்தோத்திரம் அப்படின்னு. அப்புறம் ஒரு யோசனை வருது, என்னோடு வந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவருக்கும் லெட்டர் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. வந்துருச்சுங்களா உங்களுக்கு? எனக்கு வந்துருச்சு வாக்குத்தத்த லெட்டர், நாங்கள் கொடுத்த ஜப குறிப்புக்கு. எனக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சொல்றாரு. என்ன வசனம் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை பார்க்கும்போது இவருக்கு என்ன லெட்டர்ல என்ன காப்பி வந்துச்சோ அதே டிட்டோ காப்பி, பெயர் மட்டும் மாத்தி அவருக்கு வந்திருக்குது. பெயர் மட்டும் மாத்தி. அதை பார்த்தோன்னே முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்தினவர், முதல்ல இந்த வசனத்தை கண்டு சந்தோஷப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இவருக்கும் இதே தானா, அப்ப எல்லாம் பொதுவாக தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அனுப்பிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்பாம இருக்கும்போது விசுவாசம் நினைச்சு நிற்கும். அதை கண்டு பார்க்குது, எல்லாத்துக்கும் ஒரே வசனம் தானா, ஸ்பெசிஃபிக்கா இல்லையா, சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு இந்த சகோதரன். ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் அதே ஊழியம் என்ன செய்து ஒரு கேம்ப் நடத்துது, 3 நாள் கேம்ப். இந்த சகோதரன் சோர்ந்து போன சகோதரன், நம்பிக்கை இழந்து போன சகோதரன் மறுபடியும் அந்த 3 நாள் கேம்புக்கு கடந்து போகிறார். அதுல முதல் நாளே சாட்சி பகுதி, விசேஷமா நிறைய பேர் சாட்சியோட வந்தாங்க. அதுல ஒரு தகப்பனார் ஒரு மகனை கூட்டிக் கொண்டு சாட்சிக்கு கடந்து வந்தார். பெங்களூர் பட்டணத்துல இருந்து, பெங்களூர்ல இருந்து வந்தார்.
அவரு தமிழ் பேசுற நல்ல ஒரு ஐயா தான். அந்த ஐயா கையில ஒரு லெட்டர் இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு முன்பாக இங்க நடந்த ஒரு விசேஷமான ஒரு கூட்டத்துக்கு நான் வந்தேன். ஆயிரக்கணக்கான ஜனங்க இருந்தாங்க. நான் என் ஜெப குறிப்பை நான் எழுதி கொடுத்தேன். என்னுடைய மகனுடைய பலவீனம் நீங்கும்படி விசேஷமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்து ஒரு 15-20 நாள்ல எனக்கு லெட்டர் வந்தது என் வீட்டுக்கு. அந்த லெட்டர்ல நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை எனக்கு இந்த ஊழியத்திலிருந்து ஊழியக்காரன் அனுப்பியிருந்தார். அந்த வசனத்தை பார்த்து நான் நம்பி விசுவாசித்தேன். இன்னைக்கு என் பையன் குணமாயிட்டான். அல்லேலூயா. அந்த பையன் கூட வந்திருக்கிறான். வியாதி விலகிற்று, பலவீனங்கள் மாறிற்று. இந்த மேடையில அந்த ஐயா என்ன சொல்றாரு, இந்த லெட்டரை நான் நம்பி விசுவாசித்தேன். இந்த லெட்டர் இல்ல, லெட்டருக்குள்ள இருக்கிற வசனத்தை, லெட்டருக்குள்ள இருக்கிற வசனத்தை நான் விசுவாசித்தேன், நம்பினேன். என் பையன் பூரண குணமடைந்திருக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சாட்சி சொல்றாரு. கீழே இருந்து இந்த சகோதரன், மேடைக்கு கீழே இருந்து சகோதரன் பாக்குறாரு. அட, இந்த லெட்டர் தான் எனக்கு வந்துச்சு. ஏன் என்னுடைய குறிப்பு நிறைவேறல? ஏன் எனக்கு இருக்கிற பாரம் குறைந்து போகல? அப்படின்னு யோசனை. அந்த கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு யோசிக்கிறார். யோசனை செய்து பார்த்த போதுதான் ஒரு காரியம் வெளிப்பட்டது. அந்த வசனத்தை சந்தேகப்பட்டவராய் இந்த சகோதரன் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல. லட்சம் பேர், கோடி பேருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் உங்களுக்கு என்று சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு செய்வாரு, என்னை கைவிட மாட்டார், இந்த வசனம் எனக்கு செய்யும், கிரியை நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாதான் நடக்கும், இல்ல நடக்காது. அன்னைக்கு அந்த சகோதரன் அதை புரிந்து கொண்டு இந்நாள் வரையிலும் அந்த சகோதரன் என்ன செய்கிறார், தேவன் கொடுக்கிற தரிசனத்தை, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை விசேஷமாய் நம்பி 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 ஜெபித்து 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 அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து ருசித்து வருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சகோதரன் வேற யாரும் அல்ல, நான் தான். என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல இப்படிதான் ரொம்ப பெரிய போராட்டமா இருந்தது. விசுவாசம், நம்பிக்கை, அப்படியே தடுமாற்றத்துக்குள்ள இருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை நிரப்பி நிரப்பி வித்தியாசங்களை காண்பித்து, நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசங்களை காண்பித்து, சோர்ந்து போன என் இருதயத்தை தேவன் தேற்ற ஆரம்பித்து, என் கூட ஆண்டவர் பேசினார்னா அதை செய்வார், நிறைவேற்றுவார்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த காரியங்களை உற்று நோக்கி கவனித்து, அப்பப்போ இப்பவும் ஒரு சில டைம்ல சோர்வு வரும். ஒரு சில காரியங்கள் சொல்லி தாமதமாச்சுன்னா சோர்வு ஏற்படும். ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. அந்த சோர்வுகளையும் நான் அகன்று போகும்படி நான் சபித்து வருகிறேன். பிரியமானவர்களே, வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். 19-20. 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆனா நான் பாருங்க, விசுவாசத்துலதான் ரொம்ப பலவீனமாய் இருந்தேன். கர்த்தர் அந்த பலவீனத்தை என் இடத்துல இருந்து நீக்கினவராய் இருந்தார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என்னை போல விசுவாசத்துல பலவீனமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களிடத்துல நீக்கி இருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு விசுவாசத்துல பலவீனம் இல்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாம இருந்தான். அப்போ உங்க விசுவாசத்தை கொலைக்கிறது என்ன? உங்களுடைய எண்ணம். புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய எண்ணத்துக்கு நேருக்கு மாற ஆப்போசிட்டா நடக்கும். அவன் என்ன செய்யறான், ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தையும் சாராளுடைய கர்ப்பத்தினுடைய கனி உண்டாகத்தக்கதாக இருக்கிற எல்லா காரியமும் செத்து போச்சு, அது இனி உருவாகாது, அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத நினைவு கூறாதபடிக்கு என்ன செய்கிறான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தோஷப்படாமல், அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வசனம் வருது, டிஸ்ப்ளே பண்ணுங்க. அவன் அவ்விசுவாசமாய், அதாவது
அவனுடைய எண்ணத்தை அவன் சரியா வைக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. இது பாசிட்டிவ் தாட்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் தாட் அது வேற. பாசிட்டிவாவே நினைச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒரு பக்கம் விழுந்துருவீங்க. நல்லதுதான், பாசிட்டிவா நினைக்கிறது நல்லதுதான். இது மிஞ்சின விசுவாசத்தை, அதாவது இந்த பாசிட்டிவாவே ஓடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் மிஞ்சின விசுவாச ட்ராக்ல எப்போ போறாங்கன்னு தெரியாது, போயிடுவாங்க சர்ன்னு. நான் சொல்லுகிறேன், உங்க பாசிட்டிவ் தாட்டுக்கும் ஒரு டைரக்ஷன் வேணும். நெகட்டிவ் பேசாதப்பா, நெகட்டிவ் திங்க் பண்ணாதேப்பா, அப்படி இருக்கக்கூடாது. உங்க பாசிட்டிவான ஒரு எண்ணம் நல்லதுதான். அந்த பாசிட்டிவான தாட்டு ஒரு டைரக்ஷனோட போகணுங்க. நீங்களா விட்டு அடிக்க கூடாது. சர்ரு சர்ரு சர்ன்னு போனீங்கன்னா எந்த ட்ராக்ல எப்படி போறீங்கன்னு தெரியாது. அந்த டைரக்ஷன் எங்க இருக்கணும்? சிலுவையை நோக்கி இருக்க வேண்டும். அந்த பாசிட்டிவான ஒரு எண்ணம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் சரியான ட்ராக்ல போகும். ஆபிரகாம் பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், ஒரு பிள்ளையை பெறுவேன். 75 வயசுல சொல்லி, 99 வயசுல சொல்லி, 100 வயசுல நிறைவேற்றுகிறார். ஆனா ஆபிரகாம் 99 வயதாகும் போது ஆண்டவர் சொல்லும் போது நம்புறாரு. நம்பும் போது என்ன செய்யறாரு? அந்த நெகட்டிவான காரியத்தை கட் பண்றாரு. என்ன செய்யறாரு? தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் கர்ப்பத்தினுடைய கனி உண்டாக்கத்தக்கதாக இருக்கிற எல்லா காரியமும் முடிஞ்சு போனதையும் அவர் எண்ணாமல், அவர் நினைவு கூறாமல். அதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உங்க நினைவுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது. புரிஞ்சுக்குங்க, உங்க நினைவு ரொம்ப சரியா இருக்கணும். மனுஷனுடைய நினைவு அந்த தேவையில்லாதத, அது நடக்காது, இனி வராது, இனி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அது நினைவு கூறாம ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, சோர்வு வரும்போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்திருங்க. அல்லேலூயா. அப்பதான் தப்பிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காருல்ல, இதை நான் கட்டுவேன், இதை நான் செய்வேன், திருமண தடைகளை உடைப்பேன், வாக்குறுதி கொடுத்திருக்கிறாருல்ல. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணுமாமா? நீங்க சோர்வு வரும்போதெல்லாம் மகிமைப்படுத்தணும். இல்ல ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, என் பிள்ளைக்கு திருமண தடைகளை உடைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனி இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதோ இந்த ஆண்டு எங்க வீட்டுக்கு சொந்த வீட்டை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதோ இந்த ஆண்டுல என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உண்டாக்கி தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஆண்டவரே இந்த ஆண்டுல எங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்களே, இதோ இந்த ஆண்டுல சபையில ஒரு பெருக்கம் வரும், சபையில ஆண்டவரேப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க புது ஆத்துவாக்களை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஊழியத்துல ஆண்டவர் விஸ்தாரப்படுத்துவேன், எல்லைகளை பெரிதாக்குவேன் சொல்லியிருக்கிறீங்களேன்னு சொல்லி மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மகிமைப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்குது? விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவராய் மாறின கதை இதுதான். வேற எந்த சீக்கிரட்டும் இல்லை. அவர் பார்த்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணு, கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இது வேண்டாம், செத்து போச்சா, என் கால் நடக்க முடியலையா, அவர் சொல்லிட்டார். அதை விசுவாசித்தனாலதான் தேவனுடைய மகிமையை காணும்படி ஆபிரகாம் செய்தார். இன்னைக்கு அவர் மூலமா நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்படியா 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அது அவனுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது நிமித்தம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? 23, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமில்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நிறைவு. இதை ஏன் இவ்வளவு விளக்கமா எழுதி வைக்கணும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அப்படின்னா, நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம சிம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முதல்ல எடுங்க. எடுத்து என்னென்ன ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன், கொடுப்பேன், தருவேன், பண்ணுவேன்னு சொல்லி வசனங்களை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் எழுதி வைங்க. ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு பாருங்க, சொல்லப்பட்ட காரியத்துக்கும் நடக்கிற சூழ்நிலைக்கும் கவனிங்க. ஆப்போசிட் நடக்குதா, கட் பண்ணுங்க. அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை கட் பண்ணிட்டு சொல்லியிருக்க செய்வார். வியாதியை விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு, செஞ்சிருவாரு ஆண்டவர். பலவீனத்தை மாத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு, மாத்திடுவாரு.
எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரப்பா இந்த ஆண்டு, செய்வார். லாக்டவுன் ஆனாலும் சரி, என்ன டவுன் ஆனாலும் சரி தேவன் செய்வார். வாகனம் கொடுக்குறேன் இருக்கிறாரா, கர்த்தர் செய்வார். வேலை வாய்ப்பு, பிசினஸ், என்னென்ன ஆண்டவர் உங்களுக்கு தருவேன், கொடுப்பேன், செய்வேன்னு சொன்னாரோ, உங்களை கொண்டு என்ன செய்வேன்னு சொன்னாரோ எல்லாவற்றையும் செய்ய போகிறார். அப்போ தேவையில்லாத எண்ணங்களை கட் பண்ணி தூர போட்டுருங்க. தூர போட்டுட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருகிற வாரத்துல தேவனுடைய மகிமை உங்க வீட்டுல விளங்க போகிறது. வருகிற வாரத்துல தேவனுடைய மகிமை உங்களுடைய ஏதோ பிசினஸ்ல, உங்க சொந்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையில விளங்க போகிறது. பிரியமானவர்களே, கண்களை முடி செபிக்கலாமா? எல்லாரும் ஒரு விஷயம், தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை முடி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கேளுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என் பிசினஸ் ஆசீர்வதிங்கப்பா, என் பிசினஸுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கல்ல, என்னுடைய வேலைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்கல்ல, எனக்கு ஆண்டவரே கொடுத்த ஊழியத்துல எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்கல்ல, ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனே கொடுத்த சபையில எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, அதே போல எங்க சொந்த குடும்பத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, அதே போல எனக்கு நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. வாக்குறுதி கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அல்லவோ? மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா, உம்மாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீ மனுஷன் அல்ல, மாற்றி பேசுவதற்கு நீ மனுஷன் அல்ல ஆண்டவரே. என்ன தாமதம் இருந்தாலும் என் தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கு என்பதில் முழு நிச்சயத்தோடு கூட நம்புகிறேன். இதோ ஆபிரகாமை போல நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரோ, என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்ற உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடும் ஆண்டவரே. தகப்பனே, என்னோடு இணைந்து யாரெல்லாம் அறிக்கை செய்து இந்த நேரத்தில் ஆண்டவரை செபித்து வருகிறார்களோ ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி, ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக பரிதவிப்போடு, ஐயோ இந்த காலத்துல என் பிள்ளைகளை நான் எப்படி கட்டி கொடுப்பேன், யாரை நம்பி நான் கட்டி கொடுப்பேன், என்ன செய்வேன்னு சொல்லி பரிதவித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பெற்றோர்களையும் தொடும் ஆண்டவரே, ஒவ்வொரு பெற்றோர்களையும் தொடும் சுவாமி. கண்ணீரோடு நிற்கிற தாய்மார்களை, தகப்பன்மார்களை தொடும் ஆண்டவரே. ஐயோ நான் வேலை இழந்து போயிருக்கிறேனே, எனக்கு வேலை இல்லையே, நான் சேர்த்து வைக்கல எதுவுமே, யாரை நம்பி நான் கடன் வாங்குவேன், எங்க போய் நான் கடன் கேட்பேன், இந்த வேலையில கடன் கேட்டா யார் எனக்கு கொடுப்பாங்க, என் பிள்ளை நான் எப்படி கட்டி கொடுப்பேன்னு நிற்கிறேன். ஏழை தகப்பன்மார்களை தொடும் ஆண்டவரே. கண்ணீரோடு பரிதவித்து கொண்டிருக்கிறதானே ஒவ்வொரு தகப்பன்மார்களையும், கண்ணீரோடு நிற்கிறதானே ஒவ்வொரு தாய்மார்களுடைய கண்ணீரை தொடைப்பீராக, தொடைப்பீராக. இதோ தொடுங்க ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அவங்களுக்கு செய்யுங்க, வாக்குத்தத்தங்களை கொடுங்க ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை திரும்படியாக நான் செபிக்கிறேன். அதே போல பிசினஸை இழந்து நிற்கிறதான பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பீங்களே, பிசினஸை இழந்து நிற்கிற பிள்ளைகளை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, உயிர்ப்பித்து கொடுப்பீராக. அதே போல வேலை இழந்து நிற்கிற வாலிபர்களுக்காக, வேலை இழந்து நிற்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரைக்கும் ஆண்டவரே தொட்டு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தருவீராக என்று சொல்லும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகளை இழந்து நிற்கிற பெற்றோர்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. அனாதை என்று பேர் வராதபடிக்கு என் தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாப்பதாக, ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, பெருக செய்யட்டும் என்று சொல்லும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே, அப்பா, யாரெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார்களோ, நான் என்ன செய்வேன், இனி என் வாழ்க்கையில இது உண்டாவதற்கு வழியே இல்லை, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட முடியாதே. ஓ டாக்டர் சொல்லிட்டாங்க என்னுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி, டாக்டர் சொல்லிட்டாங்க இனி வராது, இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே ஆண்டவர் என்று சொல்லி அன்னாளை போல கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், பாரும் சுவாமி, பாரும் ஆண்டவரே. இனி இது நடக்காதுன்னு சொன்னவர் வாழ்க்கையில அவங்க நடக்கட்டும் என்ற ஆச்சரியமான காரியம். அன்னாளை ஆசீர்வதித்த என் தேவன், சாராளை ஆசீர்வதித்த என் தேவனுடைய கரம் இறங்கட்டும், இறங்கட்டும். இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா, இன்னைக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பொல்லாத பலவீனங்கள் இருக்குமானா இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று சொல்லி நான் சபிக்கிறேன். பொல்லாத காரியங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சாத்தானுடைய காரியங்கள், பொல்லாத கரம், அந்த இருளின் ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் பிசினஸையும் விட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு நரகத்துக்குள்ள போ, வெளியே போன்னு சொல்லி சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். போ பொல்லாத சாத்தானே, உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. பிள்ளைகளை தொடுவது உனக்கு அதுக்கு அதிகாரங்கள் இல்லை.
தேவ பிள்ளைகள் மேல வெளிச்சம் தோன்றட்டும். தேவ பிள்ளைகள் மேல சிலுவை அடையாளம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவனே அப்பா, ஒவ்வொருவரையும் தொடர்ந்து சுவாமி. ஆபிரகாமை ஆசீர்வதித்த எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். எங்கள் கண்களதை காண போகிறது, எங்கள் செவிகளதை கேட்க போகிறது, எங்கள் கைகளதை தொட போகிறது. இதோ அதற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. நாங்கள் விசுவாசத்தில் காத்திருக்கிறோம். யாரெல்லாம் என்னோடு இணைந்து அர்ப்பணித்தார்களோ ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களும் வெளியே நீக்கினதுக்காக நன்றி. பில்லி சூனிய மாதிரி கட்டுகளை அழித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அவிசுவாசமான எண்ணங்களை நீக்கி விசுவாசத்தை ஊற்றிருக்கிறீரே. விசுவாசத்தை எப்படி உண்டாக்குவது கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. இப்படி காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கென்ன மகிமை அல்ல இயேசு ராஜாவுக்கேன்னு சொல்லி வருகிற 6 நாட்களும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கட்டும். வருகிற 7வது நாளில் ஆண்டவரே ஆலயத்தில் நாங்கள் கடந்து சென்று இப்படி நாமத்தை தொழுது கொள்ள உயர்த்த மயப்படுத்த தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் சிலுவையை அடையாளமிட்டு உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வல்லக்கரம் அவர்களையும் என்னையும் பாதுகாப்பதாக என்று சொல்லி நான் அல்ல, நாங்கள் அல்ல, நீர் மாத்திரமே, உம்முடைய நாமம் மாத்திரமே படுவதாக, நாங்கள் சிறுக உம்முடைய நாமம் மாத்திரம் என்றிருப்பதாக என்று சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.